அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் தொழுகையை விட்டவர்களுக்குரிய தண்டனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பல்வேறு துஆக்களை பல்வேறு வாரங்களாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த துஆக்களை நம்மளும் மனப்பாடம் பண்ணணும், நம்மளும் கேட்கணும். அதான் காரணம். நம்ம ஒவ்வொரு தொழுகை ஒவ்வொரு ரகாத்திலும் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்கிறோமா இல்லையா? இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்டுவிட்டு, அது யாருடைய வழி என்று சொன்னால், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வே எவர்கள் மீது நீ நிஅமத்துகளை செய்தாயோ அவர்களுடைய வழியில் நீ எங்களை நடத்துவாயாக என்றும் கேட்கிறோமா இல்லையா? அப்ப எவர்கள் மீது நிஅமத் என்று சொன்னால், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிஅமத் என்பது நபித்துவம் என்ற நிஅமத். எந்த நிஅமத் அல்லாஹ் சொல்றான்? நபித்துவம் என்ற நிஅமத்தை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி, யா அல்லாஹ் நபிமார்கள் சென்ற பாதையில் நீ எங்களை நடத்துவாயாக, நபிமார்கள் கேட்ட துஆக்களை எங்களையும் கேட்க வைப்பாயாக அப்படின்ற அர்த்தம். ஏன்னா குர்ஆன் நீங்க பார்த்தீங்களாக்க சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத்துல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று அல்லாஹ் பேசுகிறான். நபியே, இன்றைக்கு நான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டு, மார்க்கத்தை மாத்திரமல்ல என்னுடைய நிஅமத்தையும் உங்கள் மீது நான் என்ன செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே நிஅமத்தை முழுமைப்படுத்தி விட்டதா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு எந்த நிஅமத்து வரவே இல்லையா? எந்த நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு தரவே இல்லையா? எந்த நிஅமத்தை அல்லாஹ் படைக்கவே இல்லையா? அங்கே அல்லாஹ் சொல்லுகின்ற நான் உங்கள் மீது என்னுடைய நிஅமத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்வது எந்த நிஅமத்து? நபித்துவம் என்ற நிஅமத். நபித்துவம் என்ற நிஅமத். நபித்துவம் என்ற நிஅமத்தை நபியே நான் உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன், நீங்கள் தான் கடைசி நபி, இதற்கு பிறகு இந்த நபித்துவம் என்ற நிஅமத்தை நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொன்னாலே நபிமார்கள் சென்ற பாதையில் நம்மை நடத்த நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய வரலாறுகள் அவங்க கேட்ட துஆக்கள் அல்லாஹ் ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, அது மாதிரியான துஆக்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், நீங்க ஓதணும், நீங்க கேட்கணும். அதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த வாரத்துக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், என்ன தலைப்பு?
தொழுகையை விட்டவர்களுக்குரிய தண்டனையும் இப்ராஹிம் நபி கேட்ட துஆ. அதுல இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு துஆவை திருமறை குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 40வது வசனத்திலே அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்பது அவர்கள் கேட்ட துஆ. துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ரப்பி ஜஅல்னி, என் இறைவனே நீ என்னை ஆக்குவாயாக. யாராக ஆக்குவாயாக? முகீமஸ் ஸலாஹ், ஸலாவை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி அருள்வாயாக. என்னை மாத்திரமல்ல, வமின் ذُرِّيَّتِي, என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய வாரிசுகளையும் என்னுடைய சந்ததிகளையும் யாராக ஆக்குவாயாக? தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்கள் இறைவனே இந்த துஆவை என்ன செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்ற அற்புதமான துஆ. இந்த துஆவை இப்ராஹிம் நபி கேட்டாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப நம்ம எல்லாம் கரெக்டா தொழுவது மட்டுமல்லாம நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், தொழு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதுல நீங்க பாத்தீங்களாக்க பிள்ளைங்களை கண்டிப்பா தொழு வைக்கணுங்கிறது இந்த ஆயத்து மட்டுமல்ல, குர்ஆனை படிச்சு பாத்தீங்களாக்க இன்னும் நிறைய ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறா. சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹ் கட்டளை போடுகிறான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், வஅமுர், நபியே நீங்கள் ஏவுங்கள், நீங்கள் கட்டளையிடுங்கள். அஹ்லக, யாருக்கு? உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். பிஸ்ஸலாஹ், ஸலாவை கொண்டு, தொழுகையை கொண்டு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையை நீங்களும் நிலைநாட்டி அந்த தொழுகையில் உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நீங்கள் தொழுவது மாத்திரமல்லாமல் உங்களுடைய மனைவி மக்களை தொழுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பாத்தீங்களாக்க சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த பல்வேறு உபதேசங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறானா இல்லையா? அதில் ஒரு உபதேசம் என்ன என்று சொன்னால், யா புனைய அகிமி ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். தந்தை மகனுக்கு செய்த உபதேசம். அப்படிதானே? லுக்மான் வாப்பா, லுக்மான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, உபதேசம் பண்றாரு. அந்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அவர்கள் சொன்ன உபதேசம் என்ன என்று சொன்னால், யா புனைய, என் அருமை மகனே, என் பாசத்திற்குரிய மகனே என்று கூப்பிட்டு அகிமி ஸலாஹ், நீ தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு, நன்மைகளை ஏவி தீமைகளை தடு என்று தந்தை மகனுக்கு சொன்ன உபதேசத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அப்ப நம்மளும் தொழுவனே, பிள்ளைங்களை தொழு வைக்கணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து அடுத்த ஆதாரம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ் லி சப்இன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். என்ன கட்டளை? ஸலா, தொழுவுங்கள் என்று நீங்கள் கட்டளையிடுங்கள். லி சப்இன், அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டால், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தொழச் சொல்லுங்கள். தொழாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் விட்டு விடுங்கள். 10 வயதையும் அடைந்து அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அடியுங்கள், அடித்து தொழ. நான் கேட்கிறேன், 10 வயசுல அந்த பிள்ளை மேல தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குமா? பாலிக ஆனாதான், பருவத்துக்கு வந்தாதான் எல்லாமே கடமை. பொதுவா 10 வயசுல பாலிக ஆவறதுக்கு, பருவத்துக்கு வாய்ப்பு மிக குறைவு. அப்ப 10 வயசுல ரசூலா தெளிவா சொல்றாங்க, 10 வயதை அடைந்து விட்டால் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழவில்லை என்று சொன்னால் அடித்து நீங்கள் தொழ வையுங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப தொழுகை என்பது மிக மிக முக்கியம், மிக மிக அவசியங்கிறதுக்கு இந்த வசனங்கள், ஹதீசுகள் தெளிவான சான்று. இவைகளை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். மனைவி மக்கள் என்ன செய்யணும், தொழ வைக்கணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து சான்று. மட்டுமல்லாம
யாரு ஒருவர் சரியாக தொழுவது இல்லையோ அவங்களுக்குரிய தண்டனைகளை நீங்க ஹதீசுகளை பார்த்தீங்களாக்க, முதல்ல எவர் தொழுவதே இல்லையோ அல்லது தொழுகையில பொடுபோக்கா இருக்கிறாரோ அவர் காஃபிரு. அவர் யாரு? வார்த்தை கடுமையான வார்த்தை. இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. புரிஞ்சா? பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆமினா, ஃபாத்திமா பேர் வச்சுக்கலாம். பேரை வைத்துக் கொண்டு அவர்கள் தொழுகையில் அந்த பாபந்தியோடு கரெக்டாக அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அவங்க யாரு? காஃபிரு என்ற இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 2621வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. நமக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? தொழுகையாக இருக்கிறது. ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர. யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் கண்டிப்பாக காஃபிராக மாறி போய்விட்டார். யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் நிச்சயமாக யாராக விட்டார்? காஃபிராக மாறி போய்விட்டார் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா வேறு வேறு காரியத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் காஃபிர்னு சொல்லல. ஆனால் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, தொழுகையை விடக்கூடியவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னால் அப்ப தொழுகை எவ்வளவு அவசியங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதனால தான் மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. யார் வேணுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் யாராகி விட்டார்? காஃபிரா போயிட்டாரு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இந்த தொழுகை விஷயத்துல சஹாபாக்கள் எவ்வளவு கவனமா இருந்தாங்கிறதுக்கு ஒரு வரலாறு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஅத்தா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல பதிவு பண்றாங்க. இஸ்லாமிய 2வது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுபுஹ் தொழுகைப்பாங்க. சுபுஹ் தொழுகையில என்ன பண்ணுவாங்க? குத்தப்படுவாங்க. ஒருத்த வருவான், அபூ லூலு என்று சொல்லக்கூடிய ஒருத்த வருவான், அந்த குத்திடுவான். வயிற்றுல குத்தி என்ன செய்வான்? அப்படி கிழிச்சிருவான். வயிற்றுல குத்தி ஒரு ரக்காத்தா தொழுது முடிச்சிருப்பாங்க, 2ஆம் ரக்காத்தில் இருப்பாங்க. சுபுஹ் தொழுகையா இருக்கு, இருட்டா இருக்கு. அவன் கத்தியோடு கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு குத்தி கிழிச்சிட்டான். கிழிச்ச உடனே ஹலீஃபாவுடைய குடல் கீழே கொட்டுகிறது. அப்படி கீழே விட்டுது, ரத்தம் அப்படியே கொட்டுது. ரத்தம் கொட்டவனே கீழே அப்படி உட்கார்ந்துட்டாங்க. முதல் சஃபில் தொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க? தொழுகையை அந்த ஒரு ரக்காத் இருக்கு பத்தியெல்லாம் அதை முடிப்பாங்க. முடிச்சிட்டு ஹலீஃபாவை தூக்கிட்டு வருவாங்க. ஹலீஃபாவை தூக்கிட்டு அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க, பாலை ஊத்துவாங்க. அந்த மயக்கத்துல பாலை ஊத்துகிற போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க பாலை ஊத்துனோம், ஹலீஃபாவுடைய வாயில் ஊத்தப்படக்கூடிய பாலும் ரத்தமுமாக அது குடலிலிருந்து கீழே கொட்டியது. அதை நாங்க கண்ணுல பார்த்தோம். ஏன்னா குடல் கிழிஞ்சிடுச்சுங்க. வாயில ஊத்துற பால் எங்க வருது? குடல் வழியாக பாலும் ரத்தமுமாக கொட்டியது. கொஞ்ச நேரம் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கத்திலே இருந்தார்கள். அதற்கு பிறகு மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்து விட்ட பிறகு அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன என்று சொன்னால், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் தொழுகையை முழுமைப்படுத்தி விட்டீர்களா? தொழுகையை முழுமைப்படுத்தி விட்டீர்களா? நான் இன்னும் தொழுகையை முழுமைப்படுத்தவில்லையே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ். எவர் ஒருவர் தொழுகையை விட்டு விட்டாரோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்ப சொல்றாங்க? உயிர் போராடுகின்ற அந்த மரண படுக்கையில் சக்கராத்தில் சொல்றாங்க, யார் தொழுகையை விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்ப தொழுகையை விடக்கூடியவன் காஃபிராகிவிட்டான் என்பது முதல் தண்டனை, முதல் கடுமையான வார்த்தை. 2வது என்னன்னு சொன்னா, எவன் தொழுகையை உர்றானோ அல்லது தொழுகையில பொடுபோக்காக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் முனாஃபிக்குகள். அவங்க யாரு? முனாஃபிக்கு. இதை நான் சொல்லல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 142வது வசனத்திலே பேசுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிக்குகள் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவது இல்லை, அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு,
வைதா காமு இலா ஸலாத்தி காமு குசாலா, அவங்க ஒண்ணு தொழுவுறதே இல்ல. யாரு தொழவில்லையோ அவன் முனாஃபிக்காக இருக்கிறான். சில பேர் தொழுவாங்க, அந்த தொழுகையில கசலான சோம்பேறியா நினைச்சா தொழுவாங்க, இல்ல அட்டி விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை தொழுவாங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை தொழுவாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தொழுவாங்க, இன்னொரு நாளைக்கு 5 வேளையும் தொழுதுருவாங்க. இப்படி விட்டு விட்டு தொழுகிறாங்கல்ல, நினைச்சா நல்லா தொழுவாங்க, நினைச்சா விட்டுருவாங்க. யார் இப்படி விட்டு விட்டு தொழுகிறார்களோ அவர்களும் யாரு? முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதலில் தொழுகை விடக்கூடியவன் காஃபிர், இரண்டாவது யாரு? முனாஃபிக். இரண்டாவது வார்த்தை. மூணாவது வார்த்தை என்ன என்று சொன்னால், அவன் கண்டிப்பாக நரகவாசி, அவன் கண்டிப்பாக நரகவாசி. இதையும் நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முத்தஸிர் என்று சொல்லக்கூடிய 74வது அத்தியாயத்தின் 42 முதல் 47 வரை வரக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நாளை மறுமையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரனே, நமக்கெல்லாம் சொர்க்கத்துல அல்லாஹ் பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் தரணும், பெரிய ஒரு தரஜாவை அல்லாஹ் தரனே. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அவங்களுடைய எல்லா ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானா இல்லையா? அப்ப சில சொர்க்கவாசிகள் ஆசைப்படுவாங்களா, நரகத்தை போய் பார்க்கணும், சும்மா பார்க்கறதுக்கு. புரியுதா? நமக்கு உதாரணமா சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, சென்ட்ரல் ஜெயில திறந்து விட்டு பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னா நம்ம போய் பார்த்துட்டு வர ஆசைப்படுவோமா இல்லையா? ஜெயில் கைதியாக இல்ல, சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோமா இல்லையா? அது மாதிரி சொர்க்கவாசிகள் ஆசைப்படுவாங்களா, நரகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கவாசிகள் என்னமெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் அனுமதி கொடுப்பானா இல்லையா? அல்லாஹ் அனுமதி கொடுத்துருவான். அப்ப சொர்க்கவாசிகள் நரகத்தை போய் பார்ப்பாங்க, நரகவாசிகள்கிட்ட பேசுவாங்க. அந்த நரகவாசிகள் நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேள்வி கேட்பார்கள், மா சலககும் ஃபீ ஸகர், நரகவாசிகளே இந்த நரகத்தில் உங்களை எது தள்ளியது என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகையாளிகளாக இல்லை, நாங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தோம், தொழுகையில் ஏனோதானோ என்று இருந்தோம், நாங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்த காரணத்தால் இந்த சக்கர் என்ற நரகத்திலே தள்ளப்பட்டு விட்டோம் என்று நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்தில் சொல்வதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதல்ல தொழுகை விட்டவன் காஃபிரு, இரண்டாவது யாரு? முனாஃபிக்கு. மூணாவது என்ன? அவன் கண்டிப்பாக நரகம், நரகவாசி. மூணாவது. நாலாவது என்னன்னு சொன்னா, அவன் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரிய லானத்துக்குரியவர்கள். ஏன் என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2931வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சபிக்க மாட்டாங்க. ஆனால் சில கட்டத்தில் சபிச்சாங்கல்ல, நிர்பந்தத்தில் சபிச்சாங்கல்ல, அதில் இவர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால், அகல் போர் ஹிஜ்ரி 5வது வருஷம் அகல் போர் செய்யறாங்க. இந்த அகல் போருடைய உச்சகட்ட சுபுகுல ஆரம்பிக்குது, உச்சகட்டமாக போர் நடக்கிறது. உச்சகட்டமாக போர் நடந்து போர் எப்போது முடிகிறது என்று சொன்னால், மகரிபு நேரத்தில் சூரியன் மறைந்து விட்ட பிறகு போர் முடிகிறது. சூரியன் மறைஞ்சிட்டனால சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உள்பட அன்றைய அசர் தொழுகையை தொழவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் கலந்து கொண்டவர்கள் என்ன செய்யல? அசர் தொழுகையை தொழுவல. பார்க்கறாங்க, சூரியன் மறைஞ்சிருச்சு. சூரியன் மறையிறவரை அசர் தொழுகையை தொழ முடியாம போயிருச்சுல. அதுக்கு யார் காரணம்? இந்த போருக்கு வந்தாங்கல்ல, அவங்க தானே காரணம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு தொழுகையை தொலைவிடாமல் தடுத்தாங்கல்ல, காரணமா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பதுவா பண்ணுவாங்க, மலா அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹ்வே அவருடைய வீடுகளை நீ நரகமாக ஆக்குவாயாக, அல்லாஹ்வே அவருடைய கபறுகளை நரகமாக, வீடுகளையும் நரகமாக ஆக்கிவிடு. ஹயாத்தா இருக்கும்போது வீட்டை நரகமாக்கிறே, மூத்தா போன பிறகு கபரை என்ன செஞ்சரே? நரகமாக்கிறே. ஏன் என்று சொன்னால், ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா, அவர்கள் அசரு தொழுகையை தொலைவிடாமல் வக்திலே அசரு தொழுகையை தொலைவிடாமல் எங்களை தடுத்து விட்டார்கள். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா காபதி ஷம்சு, சூரியன் காயிபாகி விட்டது, சூரியன் மறைந்து விட்டது. சூரியன் மறையும் வரை அசர தொழுகையை தொட விடாம ஆக்கிட்டாங்கல்ல,
அவருடைய வீடுகளை கபறுகளை நரகமாக நெருப்பாக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை சபிச்சிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப யாரு தொழுவலையோ, யாரு தொழுகைக்கு இடையூறாக தடையாக இருக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். இது 4வது தண்டனை இல்லையா? முதல்ல காஃபிர், இரண்டாவது முனாஃபிக், மூணாவது நரகம், நாலாவது அல்லாஹ்வுடைய ரசூலால சபிக்கப்பட்டவர்கள். 5வது யாரு என்று சொன்னால், நான் நரகம் என்று சொன்னல்ல, அந்த நரகத்தில் அவன் யாரோடு இருப்பான் என்று சொன்னால் ஃபிரௌனோடு நரகத்தில் இருப்பான். தொழுகையை விட்டவன் யாரோடு இருப்பான்? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடும்பாவி இருக்கிறானே அவனோடு நரகத்தில் இருப்பான். இதையும் நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் அஹ்மத் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மதுல 6540வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா. மன் ஹாஃபல அலைஹா, யார் தொழுகையை பேணி தொழுதார்களோ அவர்களுக்காக அந்த தொழுகை கியாமத் நாளிலே நூறாக, தொழுகையை பேணி தொழுதாங்கல்ல அவர்களுக்காக அந்த தொழுகை நூறுண்டா ஒளி, வெளிச்சம், பிரகாசம் அவர்களுக்காக நூறாக, புர்ஹான் ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக, நஜாத்தன் வெற்றியாக அந்த தொழுகை அமைகிறது. வமல்லம் யுஹாஃபில்ஹா, யார் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தார்களோ பேணவில்லையோ, கான யௌமல் கியாமத்தி மஅ ஃபிரௌன் வ ஹாமான் வ உபை பின் ஹலஃப், அவன் நாளை மறுமை நரகத்தில் யாரோடு தங்குவான் என்று சொன்னால் மஅ ஃபிரௌன், யாரோடு தங்குவான்? ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்ன மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய அநியாயக்காரன். அந்த அநியாயக்காரனோடு தொழுகையை விடுவது அவ்வளவு பெரிய அநியாயம். இந்த தொழுகையை விடுறான் பாருங்க, அவன் நரகத்திலே ஃபிரௌனோடு, ஹாமானோடு, உபை பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அநியாயக்காரன் தான்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடுமணல்ல புரட்டி சித்திரவதைப்படுத்தினான்ல, அந்த மாதிரியான பாவிகளோடு தொழுகை விட்டவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப 4வது தண்டனை ஃபிரௌனோடு நரகத்தில் இருப்பான். 5வது தண்டனை ஃபிரௌனோடு நரகத்தில் இருப்பான். இது 5வது. 6வது என்ன சொன்னா, அவனுக்கு நரகத்தில் என்ன தண்டனைன்னு சொன்னா, அவனுடைய தலை சுக்குநூறாக உடைக்கப்படும், அப்புறம் சரியாக்கப்படும், மறுபடியும் உடைக்கப்படும், மறுபடியும் சீராக்கப்படும். இதுதான் அவனுக்குரிய தண்டனையாக இருக்கிறது என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1386வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி சுபுஹ் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள்ட்ட யாராவது கனவு கண்டியலா அப்படின்னு கேட்பாங்க. கண்ட சஹாபாக்கள் கனவுகளை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்குரிய விளக்கத்தை என்ன சொல்லுவாங்க. ஒரு நாள் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு யாராவது கனவு கண்டியலான்னு கேட்டாங்க. யாரும் நாங்க காணல ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியும் நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது என்ன? வஹி, அல்லாஹ்வுடைய வஹி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு கனவிலே 2 மலக்குமார்கள் வந்தார்கள், வந்து ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து செல்லப்படுகிற போது நான் ஒரு இடத்திலே 2 பேரை பார்த்தேன். ஒருவர் அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்கிறார், இன்னும் ஒருவர் பக்கத்திலே பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் படுத்து கிடக்கிறார்ல, அவருடைய தலையில பக்கத்துல உள்ளவரு அந்த பாறாங்கல் இருக்கு பாருங்க, அதை தூக்கி தலையில போடுறாரு. தலை உடைந்து சுக்குநூறாக மாறுகிறது. அப்படி அவர் துடிக்கிறாரு, வலி வேதனை தாங்க முடியாம என்ன பண்றாரு, அவர் அப்படி துடிக்கிறாரு. அந்த பாறாங்கல் உருண்டு உருண்டு போகிறது. ஓடி போய் எடுத்துக்கிட்டு வருவாரு. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா அந்த தலை சீராக்கப்பட்டிருக்கேன். மறுபடியும் என்ன செய்வாரு, தலையை உடைப்பாரு. அது மாதிரி ஓடும், எடுத்துட்டு வருவாரு, சீராக்கப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு கொடூரமான ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கறாங்க. கனவில் பார்த்து விட்டு கேட்பாங்க, இவங்க எல்லாம் யாரு, இவன் என்ன பாவத்தை செஞ்சா எதுக்காக இப்படி தண்டிக்கப்படுறான் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த மலக்குகள் சொல்வார்கள், ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன ஃபனாம அன்ஹு பில் லைலி வலம் யஅமல் ஃபீஹி பின் நஹார். இவன் யார் என்று சொன்னால் 2 பேர். ஒன்னாவது ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன, அவனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அவனுக்கு அல்லாஹ் குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை, மார்க்க ஞானத்தை கொடுத்தான். ஆனால்
அந்த மார்க்க பிரகாரம் அவன் அமல் செய்யவில்லை. படித்தானா இல்லையா? படித்தானா இல்லையா? அவன் படித்தது பிரகாரம் என்ன செய்யல? அவன் அமல் செய்யல. இவங்களும் இப்படித்தான் தண்டிக்கப்படுவாங்க. இன்னொருத்தர் யார் என்று சொன்னால் ஃபனாம அன்ஹு பில்லைல், அவர் இரவிலே தூங்கி கொண்டிருந்தார். இங்கே சொல்லப்படக்கூடிய முக்கியமான தொழுகை என்பது எந்த தொழுகை? சுபுஹு தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை. அவர் இரவிலே தூங்கி கொண்டிருந்தார். எனவே ஃபஜ்ர் தொழுகைக்கு அவர் செல்லாத காரணத்தால இவர்கள் இப்படித்தான் நாளை மறுமை நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்று அந்த மலக்குகள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப தண்டனை என்ன? தலை சுக்குநூறாக உடைக்கப்படும் என்பது 6வது தண்டனை. 7வதாக என்ன என்று சொன்னால், யார் ஒருவர் தொழுகையை விட்டுறாரோ அவர் செஞ்ச வேற வேற பாவங்களை அல்ல, வேற வேற நன்மைகளை, தொழுகையை விட்டுட்டா வேற வேற நன்மைகள் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அழிச்சிருவான். அப்படியே ஒரு ஹதீஸ் வருது. இமாம் புகாரி 5503வது ஹதீஸாக 5503வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. குறிப்பா ஒரு தொழுகையுடைய பேரை சொல்லி சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அஸர் தொழுகையை விட்டு விட்டாரோ, யார் அஸர் தொழுகையை விட்டு விட்டாரோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவர் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இது 7வதான தண்டனை. 8வது என்ன என்று சொன்னால், அவர் சுபுஹு தொழுகைக்கு ஒருத்தர் போகலன்னு வைங்களேன், சுபுஹு தொழுகைக்கு ஒருத்தர் போகல என்று சொன்னா அவருடைய காதுல யார் சிறுநீர் கழிக்கிறது? ஷைத்தான் அவர் அசுத்தப்படுத்துறான். இதை இமாம் புகாரி 1144வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, யாரு சுபுஹு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகவில்லையோ அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான், அவர்களை ஷைத்தான் அசுத்தப்படுத்துகிறான் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது 8வதாக. 9வதாக நான் கடைசியா நான் சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, ஏன் நான் கடைசின்னு சொல்றேன்னு சொன்னா, போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா பேசிட்ட பத்தியலா, அப்ப நான் என்ன பேசினேன்னு சொல்றதை விட ரொம்ப லேட் ஆக்கிட்டாரே, ரொம்ப நீட்டிட்டாரே, இப்படியாக்க அப்படியாக்க 1000 ஆயத்தை சொல்றப்போம், 1000 ஹதீசுகள் சொல்றப்போம், அதையெல்லாம் படிச்சு குறித்து எடுத்து கஷ்டப்பட்டுதான் தேடி வந்துட்டான். நான் ஹோம் ஒர்க் பண்ணாம மேடையில் ஏற மாட்டேன். உட்கார்ந்து அரை மணி நேரம் பேசு அப்படின்னு சொன்னா பல மணி நேரம் படிச்சு, ஏன்னா மாஷா நான் சும்மா கிராமத்துல உட்கார்ந்து பேசல, ஒன்னும் பதிவுல இல்லாம இல்ல. நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தெளிவானவங்க, விவரமானவங்க, மாஷா அல்லாஹ் படித்தவர்கள், ஒரு நல்ல ஞானம் உள்ளவர்கள். மட்டுமல்லாம அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மட்டுமல்லாம அந்த கேமரா என்ன பண்ணுது? பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. என் போன் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஓரளவு கரெக்டா வச்சா பேசுவேன். ஆனா பேசுன அந்த பேச்சையெல்லாம் பெருசா சொல்லாம லேட் ஆக்கிட்டியே அப்படின்ட்டாங்க. போன வாரம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்ட பத்தியலா, மாஷா அல்லாஹ் இந்த வாரம் தான் போய் சூப்பர். புரியுதா? அப்ப ரொம்ப பேசினா 1000 ஆயத்திலும் சூப்பர் இல்லாம போயிடுறேன், கொஞ்சமா பேசினா சூப்பரா இருக்கேன், அதனால சூப்பராவே பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசி தொழுகை விடுறாங்கல்ல, அவங்களுக்குரிய கடைசி தண்டனை என்ன என்று சொன்னால், மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்ல, அவன் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி எதுவாக அமையும்? தொழுகை. அப்படியே ஹதீஸ் இமாம் திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அவ்வளு மா யுஹாசிபு அலைஹில் அபுது, ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அவ்வல் கேள்வி எது என்று சொன்னால் அஸ்ஸலா, தொழுகையை பற்றி தான் இருக்கும். தொழுதியா? அப்படித்தான் மறுமையில ஃபர்ஸ்ட் கேள்வி அல்லாஹ் கேட்பான். அந்த முதல் கேள்விக்கு ஃபைன் சலுஹத், அவன் சரியாக தொழுது சரியான பதிலை சொல்லிவிட்டால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான். முதல் கேள்விக்குரிய பதிலை சொல்லிவிட்டால் ஏனைய கேள்விகளை அல்லாஹ் ஈஸியாக என்ன செய்வான்? அவனை வெற்றி அடைய வச்சு எங்க அனுப்பிடுவான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். வயின் ஃபஸதத், முதல் கேள்வியில் அவன் மாட்டிக்கொண்டு விட்டால், முதல் கேள்வியில் தடுமாறி விட்டால், தொழுகையில் பொடுபோக்காக உலகத்தில் இருந்திருந்தால், முதல் கேள்வியில் தடுமாறி ஃபகத் ஹாப வ ஹஸர, அவன் நஷ்டமாகி கை சேதப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமையின் முதல் கேள்வி என்ன? தொழுகையில கரெக்டா இருந்தா மத்த கேள்வி லேசு, சொர்க்கம்.
தொழுகையில் பொடுபோக்கு என்றால் மற்ற கேள்வி கஷ்டம், எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க என்ற ஹதீசுகள் பேசுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எப்படி தொழுகையில ரொம்ப கரெக்டா இருந்தாங்களோ, ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தாங்களோ, அது மாதிரி சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் எல்லாம் எப்படி தொழுகையில மிக கவனமாக இருந்தார்களோ, அது மாதிரி தொழுகையில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் சின்ன ஒரு அறிவிப்பை செஞ்சுவிட்டு துஆவுக்கு வந்துடுறேன். உங்களுக்கு தெரியும், வயநாட்டில் இல்லையா மிகப்பெரிய ஒரு பேரழிவு, மிகப்பெரிய ஒரு சோதனை நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக அது விஷயமாக உங்கள்கிட்ட அரசாங்கமோ அல்லது சம்பந்தப்பட்ட நம்பகமானவர்களோ பொருளாதார உதவி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், நம்ம மேலே அது கடமை. அரசாங்கம் கேட்டாலும் சரி, அது யார்கிட்ட கொடுத்தா கரெக்டா சம்பந்தப்பட்ட மக்களுக்கு போய் சேரும்னு நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யுங்க. நம்ம எல்லாம் கண்டிப்பா உதவி செய்யணும். அப்படி செய்யக்கூடிய உதவிகள், நம்ம செய்யற உதவிகள், அதிலேயும் குறிப்பா ரகசியமா செய்யறோமே அந்த உதவிகள் தான் இது மாதிரியான முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கும். அந்த உதவிகள் மூலமா அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்லாம் ஹதீசுகள் இருக்குது. அதனால கண்டிப்பா உதவி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நாம் தொழுகையை முறையாக நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்பது துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், என் இறைவனே, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்கள் இறைவனே, இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்ற துஆ உள்பட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எப்படி சஹாபாக்கள் எல்லாம் சமிஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அந்த துஆக்களை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.